அதாவது தேர்தல் வாக்கு கடந்த தேர்தலில் வந்து 3.62% 3.62% 24 தேர்தலில் 11.24 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது. बीजेपी आगे बढ़ी, इसका श्रेय कमल खिलाएंगे, ये हमारा संकल्प है। और पूरे दक्षिण भारत में ये चुनाव सचमुच में बड़े अद्भुत और अभूतपूर्व है। कांग्रेस गठबंधन ये कहता इंडी वाले कि जैसे उनको बड़ी सफलता मिली हो। कांग्रेस केवल 99 सीटों पर सिमट गई है, 99 के फेर में पड़ गई है, लेकिन भारतीय जनता पार्टी ने शानदार सफलता प्राप्त की है। दक्षिण में भी अगर आप देखेंगे तो आप देखेंगे आंध्र, जहां भारतीय जनता पार्टी की पहले एक भी सीट नहीं थी, हमने 3 सीटें प्राप्त की है और 11.28% हमारा वोट शेयर है और पूरी तरह से कांग्रेस और बाकी पार्टियों को साफ करते हुए एनडीए ने अपनी सरकार बनाई है। न केवल आंध्र प्रदेश, अगर आप देखेंगे उड़ीसा में हमने क्लीन स्वीप किया है। देश के कई राज्यों में भारतीय जनता पार्टी ने, मध्य प्रदेश हो, दिल्ली हो, हिमाचल हो, उत्तराखंड हो, यहां तक गुजरात, छत्तीसगढ़ जैसे और कई राज्यों में भारतीय जनता पार्टी ने क्लीन स्वीप किया है। நண்பர்களே, இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். தென்னகத்திலேயும் நம்முடைய வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 99 சீட்டு தான் காங்கிரஸ் மூன்றாவது முறையில ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு மேல அவங்க முன்னேற முடியவில்லை. இதுதான் இதுவரைக்கும் அவங்க வாங்கினதிலே அதிகம். ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போதுன்னா அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். இப்ப தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் 3 சீட்டுகள் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 11% அதிகமான தனிப்பட்ட முறையில் வாக்குகள் பெற்று காங்கிரஸ்க்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. அதே போல கேரளா, ஒரிசா, மத்திய பிரதேசம், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் போன்ற ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி முன்னேறி கொண்டிருக்கிறது. केरला में भी भारतीय जनता पार्टी ने खाता खोला है और 16.68% वोट हमको मिले हैं। कर्नाटक में 46.06 वोट हमने प्राप्त किए हैं। और इसलिए मैं कहता हूं कि ये विजय एनडीए की, भारतीय जनता पार्टी की बहुत बड़ी विजय है। इसके लिए हम श्री नरेंद्र मोदी जी का अभिनंदन करते हैं। नरेंद्र मोदी भारत की जनता के लिए भगवान का वरदान है। एक वैभवशाली भारत, एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक समृद्ध भारत और एक शक्तिशाली भारत का निर्माण हो रहा है तो नरेंद्र मोदी जी के नेतृत्व में हो रहा है। இப்ப நம்ம கேரளால கூட வெற்றியை பதிவு செய்திருக்கிறோம். அங்கேயும் கூட 6% அதிகமான வாக்குகள் வாங்கி நம்முடைய எம்பி அங்கேயும் வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடுமையான உழைப்பு தான். அவர் நாட்டை ஒரு பெருமைக்குரிய பாரதமாக, வளர்ச்சியடையும் பாரதமாக, முன்னேறி கொண்டிருக்கும் பாரதமாக, உலக நாட்டின் தலைவராக அவர் விளங்கி நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய நாட்டின் ஒரு முக்கியமான பொருளாதாரத்தின் எல்லா கூறுகளிலும் நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பின் காரணமாக, அந்த முயற்சியின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்று இந்த வெற்றியை பதிவு செய்கிறது. पिछले 10 साल भारत में गरीब कल्याण के और विकास के साल रहे हैं। उपलब्धियां अनेक है मित्रों, एक नहीं अनेक। तमिलनाडु की दृष्टि से भी अगर हम देखें तो तमिलनाडु के सेवक है नरेंद्र मोदी जी। दुनिया में जहां भी जाते हैं अपने भाषण में महान तमिल भाषा को उद्धृत करते हैं। संयुक्त राष्ट्र संघ में भी विश्व की सबसे पुरानी भाषा तमिल में अगर बोलने वाले कोई हैं तो श्रीमान नरेंद्र मोदी जी। अपनी फ्रांस यात्रा के दौरान नरेंद्र मोदी जी ने महान संत तिरुवल्लुवर जी की प्रतिमा के निर्माण की घोषणा की और इसके साथ साथ उन्होंने काशी तमिल संगमम, तमिल सौराष्ट्र संगमम, नई पार्लियामेंट भवन के उद्घाटन में
सेंगोल को स्थापित करके तमिल संस्कृति को संसद में सम्मान देने का महान काम किया है तो नरेंद्र मोदी ने किया है। நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மிகவும் மதிக்கிறார். இந்த என்னுடைய மொழி மிக கொண்டிருக்கும் பிரதமராக நம் பாரத பிரதமர் விளங்குகிறார். एक तरफ नरेंद्र मोदी जी भारतीय जनता पार्टी तमिल के गौरव को स्थापित करने का दुनिया में काम कर रहे हैं और दूसरी तरफ इंडी गठबंधन ये इंडिया ब्लॉक के लोग तमिल भाषा का संस्कृति का अपमान कर रहे हैं। एक सांसद ने इंडी के ये कहा कि सेंगोल स्थापित करना गलत है। तमिल साई जी ने सही कहा। हमने आज रेजुलेशन पास किया है कि जल्दी जैसे ही भारतीय जनता पार्टी की सरकार 2026 में बनेगी संसद में तो सेंगोल स्थापित हुआ है, तमिलनाडु की विधानसभा में भी सेंगोल स्थापित किया जाएगा। நண்பர்களே, ஒரு புறம் மோடி அவர்கள் தமிழின் பெருமையையும் தமிழ்நாட்டின் பெருமையும் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். செங்கோல் பத்தி பெருமையா பேசி நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அது நிறுவும் போது இந்த தமிழ்நாட்டின் ஒரு எம்பி அங்க போய் அதை அவமானப்படுத்துகிறார். செங்கோலின் சிறப்புகளை எல்லாம் இழிவு செய்கிறார். தமிழ் மொழியின் தொன்மையை இழிவு செய்கிறார். மன்னர்களின் ஆட்சியை இழிவு செய்கிறார். இதை செய்கிறவர் ஒரு தமிழ்நாட்டு எம்பி தான். அதனால அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். வரப்போகிற 2026 தமிழ்நாட்டிலே இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமையும் போது இந்த சட்டமன்றத்திலும் செங்கோல் அமைக்கப்படும். प्रिय कार्यकर्ता बहनों और भाइयों, तमिलनाडु के लिए पूछते हैं स्टालिन कि तमिलनाडु को भाजपा ने क्या दिया। स्टालिन जी, ये एनडीए की सरकार है, नरेंद्र मोदी है। 2004 से 2014 तक यूपीए की सरकार ने तमिलनाडु को डेवलपमेंट फंड के रूप में केवल 95,000 करोड़ दिए थे और ये बीजेपी और नरेंद्र मोदी जी है, मोदी जी की सरकार, जिन्हें 9 साल में 2,47,000 करोड़ रुपया डेवलपमेंट की राशि के रूप में तमिलनाडु को दिए। தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், அவருடைய ஆட்சி திறத்தின் இருக்க குறைபாடுகள் எல்லாம் மறைப்பதற்காக எப்பவுமே மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். மத்திய அரசு எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சதவீதத்திலே பணம் கொடுக்கவில்லை, நிதி திட்டங்களுக்கு ஆதாரம் இல்லை என்பதை போலவே எப்போதும் குறை கூறும் ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், கடந்த முறை ஆட்சியில் 2 முறை ஆட்சியில் இருந்தபோது 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2,27,00,000 அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2014 से अब तक 58,000 करोड़ की लागत से तमिलनाडु में वो कितना करोड़ रुपया दिया? 2 लाख கரப்ஷன். நீங்க தமிழ்நாட்டுல என்ன தண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? மக்களுக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? மதுவைத்தானே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க கொடுக்கிறது மக்கள் நலத்துக்காகவா இல்லாட்டி லாப நோக்கத்துக்காகவா என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தொடங்கி வைத்திருக்கும் இந்த போதை கலாச்சாரத்தினால் தற்போது 65 பேர்கள் மரணத்திற்கு காரணமாக ஒரு மரண தாண்டவத்தை ஆடி இருக்கிறீர்கள். ஒரு கோரமான மரண தாண்டவத்தை தமிழகம் சந்தித்து இருக்கிறது. स्टालिन जी, ये लिकर हमारी युवा पीढ़ी को तबाह और बर्बाद कर रही है। आपको इसकी चिंता नहीं होती? क्या होगा तमिलनाडु के नौजवानों का भविष्य? कैसा तमिलनाडु भविष्य में बनेगा? लिकर केवल युवाओं को तबाह नहीं कर रहा, सबसे ज्यादा तकलीफ मेरी बहनों को होती है, महिलाओं को होती है। उनके घर और परिवार तबाह और बर्बाद हो जाते हैं, वो हिंसा की शिकार होती है। कई अपराधों की जड़ अगर है तो ये अवैध लिकर है, लेकिन आपको इसकी चिंता नहीं है। आपके संरक्षण में लिकर का अवैध व्यापार फल और फूल रहा है। मैं तमिलनाडु के युवाओं को आह्वान करता हूं, उठो तमिलनाडु के नौजवानों, जो तुम्हें तबाह कर रहा है, युवा पीढ़ी को तबाह कर रहा है, उस सरकार को उखाड़ के फेंकने का संकल्प लो, उखाड़ के फेंकने का संकल्प लो। ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சியில தான் இந்த போதையினால தமிழகம் சீரழிந்து கொண்டு